சற்றுமுன் வெளியான மிக அதிர்ச்சியான தகவல். மீண்டும் எல்பிஜி கேஸ் சிலிண்டர் விலை உயர்ந்து விட்டது. 4 மாதங்களில் 5வது முறையாக விலை உயர்ந்து விட்டது. அது எவ்வளவு உயர்ந்திருக்கு என்று இங்கே பார்ப்போம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்பட்டும் ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். அதாவது வணிக பயன்பாட்டுக்கான எல்பிஜி சிலிண்டர் விலையானது மீண்டும் உயர்ந்துள்ளது. சென்னையில் ரூபாய் 46 உயர்ந்து ரூபாய் 3283க்கு விற்பனையாகிறது. அந்த வகையில் மத்திய கிழக்கு நாடுகளில் நிலவி வரும் போர் பதற்றம் காரணமாகவே உலகம் முழுவதும் உள்ள எரிபொருள் தட்டுப்பாடு தொடர்ந்து இருந்து வருகிறது. அந்த வகையில் கடந்த ஒரு மாதத்தில் பெட்ரோல், டீசல் மற்றும் சிலிண்டர் என அனைத்து விலையும் கிடுகிடுவென எகிரி மக்களை அதிர்ச்சியில் உள்ளாக்கி உள்ளது. இந்த நிலையில்தான் வணிக பயன்பாட்டுக்கான 19 கிலோ எல்பிஜி சிலிண்டரின் விலையானது ஜூன் 1 முதல் மீண்டும் உயர்த்தப்பட்டுள்ளது. கடந்த 4 மாதங்களில் இந்த விலை உயர்வு 5வது முறையாகும் என்று சொல்லப்படுகிறது. அதே சமயம் சிலிண்டர் ரூபாய் 42 முதல் 54 வரை அதிகரிக்கப்பட்டுள்ளது. அதிகபட்சமாக கொல்கத்தாவில் 53.50 உயர்த்தப்பட்டுள்ளது. குறைந்தபட்சமாக டெல்லியில் ரூபாய் 42 உயர்த்தப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரையில் ரூபாய் 46 அதிகரித்து இன்று முதல் 3283க்கு விற்பனையாகிறது. விலை உயர்வுக்கான காரணம் என்னென்ன என்பதை இங்கே பார்ப்போம். நீங்கள் மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் இடையே தொடரும் போர் சூழல் உலகளவில் பெரும் எரிபொருள் தட்டுப்பாட்டை ஏற்படுத்தி உள்ளது. இதன் எதிரொலியாகவே கடந்த மார்ச் மாதம் முதல் இந்தியாவில் எல்பிஜி சிலிண்டரின் விலை ஏறுமுகமாக இருந்து வருகிறது. கடந்த மே மாதத்தில் மட்டும் கொல்கத்தாவில் ரூபாய் 1147, மும்பையில் ரூபாய் 1015, சென்னையில் ரூபாய் 1013 மற்றும் டெல்லியில் 993 என கடுமையான விலை உயர்வு இருந்தது. அதற்கு முன்பாக ஏப்ரல் மாதத்தில் ரூபாய் 218 வரையிலும், மார்ச் மாதத்தில் 115 வரையிலும் சிலிண்டர் விலை உயர்த்தப்பட்டது. விலை உயர்வின் தாக்கம் பொறுத்தவரை இம்முறை வீட்டு உபயோகத்துக்கான 14.2 கிலோ சிலிண்டர் விலையில் எந்த மாற்றமும் இல்லை என்பது நடுத்தர மக்களுக்கு சற்று நிம்மதியை கொடுத்தாலும் இதற்காக அன்றாட தொழில் பார்ப்பவர்களுக்கு இது இடியை இறக்கி உள்ளது. குறிப்பாக ஹோட்டல்கள், டீ கடைகள், திருமண மண்டபங்கள் மற்றும் சிறு தொழில்களுக்கு பயன்படுத்தப்படும் 19 கிலோ வணிக சிலிண்டர்களின் விலை ரூபாய் 3000 தாண்டி சென்றுள்ளதால் மக்கள் மிகவும் சோகத்தில் இருக்கிறார்கள். உணவுகளில் விலை உயரும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இது மறைமுகமாக பொதுமக்களின் மாதாந்திர பட்ஜெட்டை கடுமையாக பாதிக்கூடும். அதே சமயம் வீட்டு உபயோக எல்பிஜி சிலிண்டர் விலை நிலவரம் பொறுத்தவரை தற்போது வீட்டு உபயோக எல்பிஜி சிலிண்டர் விலையில் எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை என்பதால் அதே விலையில் நீடித்து வருகிறது. டெல்லியில் பொறுத்தவரை ரூபாய் 913, கொல்கத்தாவில் ரூபாய் 939, மும்பையில் ரூபாய் 912.50 மற்றும் சென்னையில் ரூபாய் 928.50 என்ற அளவிலேயே தொடர்கிறது. கடந்த மார்ச் மாதம் முதல் தற்போது வரை வீட்டு உபயோக எல்பிஜி சிலிண்டரின் விலையானது ஒரே ஒரு முறை மட்டும் உயர்த்தப்பட்டது. அதாவது கடந்த மார்ச் 7ஆம் தேதி சிலிண்டர்களுக்கு ரூபாய் 60 அதிகரித்தது. அதன் பின்னர் தற்போது வரை சிலிண்டர் விலையில் எந்த மாற்றமும் இன்றி அதே விலையில் நீடித்து வருகிறது. மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அதே சமயம் இதற்காக அதிர்ச்சியானது மக்களிடையே மிகவும் சோகத்தில் அடைந்துள்ளன.
உலகளாவிய அரசியல் பதற்றங்கள் மற்றும் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயில் விலை நிலவரத்தில் ஏற்படும் மாற்றங்கள் நேரடியாகவே உள்நாட்டு அதாவது பெட்ரோல், டீசல் மற்றும் எல்பிஜி விலையை தீர்மானிக்கிறது. அந்த வகையில் இவற்றுக்கு ஏற்ப இந்தியாவில் ஒவ்வொரு மாதத்தின் முதல் நாளும் பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் இந்தியாவில் பெட்ரோல், டீசல் விலை மற்றும் சமையல் எரிவாயு விலையை நிர்ணயித்து வருகிறது. இதனால் மீண்டும் கேஸ் சிலிண்டர் விலையானது இந்த ஜூன் மாதத்தில் அதிகரித்து விட்டது. மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு பாருங்க. அதாவது உணவகங்கள், நீர் கடைகள் மற்றும் வணிக நிறுவனங்களால் பயன்படுத்தப்படும் 9 கிலோ எடை கொண்ட வணிக பயன்பாட்டு சிலிண்டரின் விலை ஒரே அடியாக 46 ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளது. இந்த புதிய உயர்வால் ஒரு வணிக சிலிண்டரின் விலை 3283 ரூபாயை எட்டியுள்ளது. அதே வேளையில்தான் சாமானிய மக்களுக்கு நிம்மதி தரும் வகையில் வீடுகளில் பயன்படுத்தப்படும் 14.2 கிலோ சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலையில் எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை. இதனால் இந்த வணிக சிலிண்டர் விலையை போன்று பெட்ரோல், டீசல் விலையும் அதிரடியாக உயர்த்தப்பட்டுள்ளது. சென்னையில் 1 லிட்டர் பெட்ரோல் விலை 11 காசுகள் உயர்ந்து புதிய விலையாக 1 லிட்டர் ரூபாய் 107.87 ஆக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அதே சமயம் இதற்காக அடுத்தடுத்து இந்த புதிய உயர்வால் வீடுகளில் பயன்படுத்தப்படும் 14.2 கிலோ சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலையில் எந்த மாற்றமும் இல்லை என்றாலும் இந்த அனைத்து மக்களுக்கும் குறிப்பாக ஹோட்டல்கள், உணவகங்கள் ஆகிய இடங்களில் மிகவும் உயர்வானது அதிகரித்து உள்ளது. தேர்தலுக்கு பிறகு பெட்ரோல் மற்றும் டீசல் விலைகள் அடுத்தடுத்து 4 முறைக்கு மேலாக அதிரடியாக உயர்த்தப்பட்டுள்ளது. குறிப்பாக கடந்த மே 15 அன்று நீண்ட நாட்களுக்கு பிறகு லிட்டருக்கு சுமார் 3 ரூபாய் வரை உயர்த்தப்பட்ட எரிபொருள் விலையானது அதன் தொடர்ச்சியாகவே மே 23 மற்றும் மே 25 ஆகிய தேதிகளிலும் தலா 2 ரூபாய்க்கு மேல் என தொடர்ந்து ஏறுமுகத்தை சந்தித்தது. ஒட்டுமொத்தமாக கடந்த மே மாத தொடக்கத்தில் 101 ரூபாயாக இருந்த பெட்ரோல் விலை இந்த தொடர் மாற்றங்களால் லிட்டருக்கு சுமார் 6 ரூபாய் வரை உயர்ந்து தற்போது 107.87 ரூபாயாகவும், டீசல் விலை லிட்டருக்கு சுமார் 7 ரூபாய் வரை உயர்ந்து 99.65 ரூபாயாகவும் உள்ளது. இதனால் பெட்ரோல், டீசல் விலை உயர்வு மற்றும் வணிக சிலிண்டர் விலை உயர்வு தொடர்ந்து உயர்ந்து வருவதால் பொதுமக்களை இன்னும் இன்னலுக்கு ஆழ்த்தியுள்ளன. இந்த தொடர் விலையேற்றம் காரணமாகவே லாரிகள் உள்ளிட்ட சரக்கு போக்குவரத்து கட்டணங்கள் உயரக்கூடும். மேலும் இதற்காக வணிக சிலிண்டர் விலை ரூபாய் 46 உயர்ந்திருப்பதால் ஹோட்டல்களில், உணவு பண்டங்களில் விலையும், தேநீர் கடைகளில் டீ, காஃபி விலையும் உயரும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த செய்தியை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஊரில் எவ்வளோ ரேட்டு ஏறி இருக்கு, டீ, காஃபி இல்லை டிஃபன் ஐட்டம்லாம் எவ்வளோ ரேட்டில் உங்கள் ஊரில் ஏறி இருக்குங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதே சமயம் இன்னும் அடுத்து வரக்கூடிய மாதத்தில் சிலிண்டர் விலை ஏறுமா இறங்குமாங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் ஒரு லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.